சாமி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு பெரிய பையன். நல்லா இருக்கேண்ணா. பெரிய பையன் பார்க்கலாம். என்ன ஆச்சு? ₹150 ஊசி போட போறியா? 200 இல்ல என்கிட்ட சேஞ்ச் சுத்தமா டேய் 150 வச்சுக்கிறியா? நான் இப்ப எலுமிச்சை மரத்தை குடிச்சேன். காசு இருந்துச்சு. எப்ப போற? காசு ₹150. இதுதான் பாருங்கப்பா. இல்ல இப்ப இருந்துச்சுடா. நான் இருந்தது எலுமிச்சை மரத்தை குடிச்சிட்டேன். டேய் எவ்வளவு ₹100 கூட வச்சுல எவனோ? இல்ல நான் அங்க தண்டாகிறீங்க. ₹100 கூட வச்சுலாம். சரி வா. இது இந்த அந்த ட்ரே இருக்கு பாரு முன்னாடி. ட்ரேல காசு இருக்கா பாரு. ₹10 காயினா தட்டமா? ₹10 காயின் சொல்லுங்க. வாங்க மாட்டோம். எவ்வளவு இது பாரு. எவ்வளவு இது பாரு. எலுமிச்சை மேல குதிச்சு அக்கா பௌர்ணமிக்கு. டேய் காசு 50-60 இருக்கும் பாரு. எத்தனோட போஸ்ட் பண்ணோம். அம்மாசி வந்து சாரி எம்எல்ஏ அதாவது அவங்க இங்கிலீஷ் பயந்துட்டு அதுவும் போட்டேன். கூகுள் பே கிதாப்பா உண்டா? கூகுள் பே கிதா? ஃபோன் எடுத்து போட்டுக்கண்ணா. ஒன்றும் இல்லையா? சரி 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 லோகேஷா எவ்வளோ நாளா? ₹200 வச்சுக்கலாம். தம்பி பெட்ரோல் வரல. சரி சரி வணக்கம் அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ். என்னடா அவன் வீடியோக்கு நடுவில் பேசுறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சின்ன வீடியோவா அப்படின்னு. இல்லைங்க, இது பெரிய வீடியோ தான். அன்னைக்கு 300 பேருக்கு மேலே அன்னதானம் கொடுத்த வீடியோ தான். என்னன்னா மைக்கு இந்த நம்ம பேசும்போது அந்த ரிசீவ் ஆகிற மைக்கு வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு வீடியோ ஃபுல்லாகவே வந்து வாய்ஸ் வந்து சுத்தமாக வெளியில் இருக்கிற நாய்ஸ் மட்டும்தான் கவர் ஆகிருக்கு. நாங்கள் பேசுனது எதுவுமே கவர் ஆகலை. இப்போ கொஞ்ச நாளாக நிறைய பேர் வாய்ஸ் சவுண்டு ஒரே இறைச்சலாக இருக்குது அப்படின்றீங்க. ஸோ இந்த மைக்கு வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. 2 மைக் இருந்துச்சு, 2மே ஃபால்ட் ஆயிடுச்சு. வாங்கணும், கொஞ்சம் சரியா பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மந்த் எண்டில் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ மைக் ஃபால்ட்லாம் சரியான உடனே கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக வரும். இன்னைக்கு வீடியோவில் எக்ஸ்பெக்டாக இன்னைக்கு வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு வீடியோ ரொம்ப நாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த வீடியோலாம் வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்த்தோம். அன்றைக்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருப்போம். மைக்கு ஃபால்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக ரொம்ப நாய்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த சவுண்டுக்காகவே வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ அதனால தான் முன்கூட்டியே வீடியோ நடுவுலையே இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேங்க. அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் அனைத்து வரங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும். என்றென்றும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து கை தூக்கிட்டு வரீங்க. என்றென்றும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷமாக வாழணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அருணாச்சலாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஐயா இன்னைக்கு ஒருத்தங்க வந்து 200 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க 50 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சேர்த்து மீதி அண்ணாமலையார் அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழணும் வேண்டிக்குங்க. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு ஓ
ஓம் நமச்சிவாய. வாங்கி 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 சாமி. சரி. வாங்க வாங்க. பாஸ். Hey, how are you? Hey. How are you? Fine. Fine. Where are you? Where are you going? You are going. My seat. This is your seat. Your seat. Your name is putting there. Yes. What is your name? My name is Ilamar. Ilamaran. Initial? Yes. Yes. What is your father name? Father name Vinod தானே. எங்க போய் வினோத் பாத்தியா? நான் கேட்ட சொல்லுங்கன்றாங்க. கண்டிப்பா சொல்றேன். எங்க பாரு ஒன் டே வந்தான்னு கேட்கறாங்க. வினோத் வந்து அழகா பொம்மை மாதிரி இருக்கிறாரு. கருப்பு பொம்மையா? அழகா கலையாகிறாரு. விஜயகாந்த் மாதிரி இருக்கிறீங்க. சரி. அது ஒரு அமௌண்ட் இருக்குன்னு பணம் நல்லா இருக்கு. இப்போ கொடுத்த அமௌண்ட்டுக்கு பேசணும் போதும். மீதி அமௌண்ட் நாளைக்கு வந்து தரேன். போயிட்டு வரேன் சார். மா வா. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள், அப்புறம் காலுக்கு பிறந்த நாள், அடுத்த நாள் வேனுக்கு பிறந்த நாள் சொல்லினே வருவாங்க. பிறந்த நாள் தான் வரணுமா? வீட்டுல சும்மா இருக்கிறானுங்க, லீவ் விட்டாங்க. சும்மா வந்து டிவி பார்த்துன்னு சுத்திங்கிறானுங்க. டீ வந்து நான் வந்து சாமியாருக்கு சாப்பாடாக கொடுங்க வாங்கினா பெருசா நாம சைடா போட்டுங்களா? இது போட்டு விட நேரம் தான். நீ பின்னாடியே போய் விருந்துக்கு போறியா? எப்போ ஒரு மணிக்கு பக்கம் வந்துக்கிறேன். நீ கேட்டா என்னது கேட்டேன்? நீ கேட்டா என்னது கேட்டேன்? அப்பா சொல்லி வை. என்ன சொல்லலாம்? சொல்லி வை. அந்த தலைமுறைக்கு அவன் தான் எடுக்க வாயை தந்து பேசுறா பேசினே இருப்பாரு. திருப்பி என்ன பேசுறாரா கம்முனா அவரு கண்டக்டர் பேசினே இருப்பாரு. சொல்லினே இருப்பாரு அவரு. கேமரா வாய் இவன் சின்ன பையனை தான் நம்ம பேச விட்டுருக்க மாட்டான். நாளைக்கு சொல்லுவா. சைலண்ட் அவரு. நல்லா இருக்கு. எனக்கு நீங்க மறந்துட்டீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நிறைய மம்மங்களை பாக்குறேன். இந்த மாதிரி பெருசுன்னா டெய்லி பாக்குறேன். ஞாபகம் வருது. அவங்களும் வழக்கம் கிடைக்கல. டெய்லி பாக்குறேன். ஞாபகம் வருது. சந்திச்சிருக்கலாம். வந்து பாக்காருங்களா? எதுவுமே அன்னைக்கே சொல்லிட்டேன். அவருக்கு இதெல்லாம் அலோடு பண்ணுங்க. ஐயோ நீங்க வேற ஐயா புரிஞ்சுக்க ஒரே ஹோட்டல்ல எப்படி வேலை செய்வாங்க? சர்வர், அந்த சர்வர் தான் அனைத்து சொல்றேங்க. ஒரே நிமிஷம் நீ பேசுறதுக்கு விடுங்க. சொல்லுங்க ஐயா. நீங்களும் சர்வர் தான், நானும் சர்வர் தான். ஆனா அது யாரும் எதுக்கு நியமிக்கணும்னு ஒரு இது. அப்ப அந்த ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு சும்மா தகுதி இல்லாதெல்லாம் விஷயம் புரியுதுங்களா? அப்ப நீங்க எப்படி செய்வீங்க? தகுதியானவனே கிடையாது. இல்ல என்னுடைய கருத்து என்னன்னா, நான் சொல்றேன் என்னுடைய கருத்து என்ன சாமி, நான் அனுபவத்துல சொல்றேன். நீங்க நீ அது புரிஞ்சுங்களா எல்லாம் விட நீங்க ஒரு அனுபவசாலியை கூட இருக்கலாம். அது தப்புன்னே சொல்லலை, தப்புன்னே சொல்லலை. இது அவருடைய சமாச்சாரங்கள் உணர்ந்ததுனால நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கு வேண்டி எல்லாத்தையும் அளவும் பண்ணக்கூடாது. அதுக்கு தகுதியானதுனால எனக்கும் தெரியாது. ஆனா சில விஷயங்கள்ல நீங்க தகுதியானதும் அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நான் என்னோட செலக்டில் நான் வச்சிருக்கேன். அவர்கிட்ட சில அனுமானங்கள்லாம் வச்சதுனால நான் சொல்றேன். சரிங்களா? தெரியாது. அப்போ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அந்த தகுதின்னு சொல்றாங்கன்னா, இத்தனை ஆத்மாக்களுக்கும் பசி ஆற்றக்கூடியவர்கள் இறைவன் செய்யற வேலை. எல்லாருமே செய்யறாங்க. எல்லாரும் இல்ல, அதுதான் சொல்றேன். எல்லார்கிட்டையும் நாங்க போக முடியும். வண்டி எல்லார்கிட்டையும் நான் போகலையா? ஏன் போகல? எல்லார்கிட்டையும் இவங்க ரெகுலரா போறது இல்லையே. இருங்க, சொல்லுங்க. நீங்க அன்பு எங்க இருக்குதோ அந்த இடத்துலதான் இறைவன் இருக்கும். அன்பே சொல்லுங்க. அப்ப இது நீங்க பண்றது வியாபாரத்துக்கு பண்றீங்களா? இல்ல இதுல பெருசாகலான்னு பண்றீங்களா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம யாரு போய் அன்பு யாருக்கு போகுதோ அவர்கிட்ட சிவம் இருக்கும். சரிங்களா?
அதனால எல்லாரும் கிரிவல பாதையில் இருக்கிற வரலான்னு சொன்னேன். கிரிவல பாதையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சன்னியாசிகளும் இல்லை, சாதுக்களும் இல்லை, டோட்டல் யாசகர்கள். எல்லாருமே டோட்டலா யாசகர்கள் அந்த லிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல ஒரு செலக்ட் பண்ணி இந்த ரவுண்ட் விட்டு அடுத்த ரவுண்டுக்குள்ள போனீங்க அந்த யோகிகளும் ஞானிகளும் பார்க்க சொல்றேன். ஒரு விஷயம் மட்டும் நான் கொஞ்சம் யாசகர்கள்னா ஆரம்பத்துல இருந்தே எதுவுமே இல்லாம கை கால் இல்லாம முடியாம ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க யாசகர்கள் எல்லாத்தையும் சொத்து பத்து எல்லாத்தையும் மனைவி மக்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து இங்க உட்கார்றாங்கன்னா அவங்க யாருமே யாசகர்கள் கிடையாது. அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே யாசகர்கள் தான். இந்த ரவுண்ட்ல நிக்க மாட்டாங்க. இல்ல ஐயா என்னோட நடிப்பு இந்த விஷயம் நான் சொல்றேன். இந்த ரவுண்ட்ல நிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிக்க மாட்டாங்க. 5 பேர், இந்த 5 பேரை கணக்கு பண்ணீங்கன்னா இந்த 5 பேருமே சாதாரண ஆளு கிடையாது. 5 பேருமே சாதாரண ஆளு கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா நான் சும்மா பெருசு அப்படின்னு கலாய்க்கிறேன். கேளுங்க, இவங்க நல்லா வாழ்ந்து நல்லா பெண் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து கௌரவமா வீட்டுல இருந்து சந்தோஷமா இருந்து ஒரு சின்ன வலி சின்ன காயம் எதனா சின்ன காயம்னா என் பையனை கஷ்டப்பட்டு நான் வளர்க்கும் போது நீலாம் இருக்கிறதுக்கு செத்து போயிடலான்னு என் பையன் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றான். நம்ம கஷ்டப்பட்டது இந்த வெயில்ல கஷ்டப்படுறது அந்த பையன் நம்ம பையன் வார்த்தை சொல்லும் போது நம்ம பார்த்து வளர்த்து நம்ம பையன் எத்தனை நைட்டு நம்ம தூங்காம பிள்ளைங்களை பார்த்துட்டு போயிருப்போம். இந்த பையன் இந்த மாதிரி நம்மளை சொல்லிட்டானே, நம்மளால இந்த இதுக்கு மேல இந்த வயசுல நம்ம எங்கேயும் வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போனாலும் நமக்கு வந்து உடல் அதுக்கு ஒத்துழைக்காது, நம்ம எங்கன்னா போய் இறந்துடலாம், எங்கன்னா போய் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அதையும் பண்ணி அதுக்கும் ஆண்டவன் வழி கொடுக்காம சூசைட் பண்ண அதுக்கும் வழி கொடுக்காம என்னடா தற்கொலை பண்ண வந்தா என்ன அங்கேயும் கூட மாட்டிய நீ அப்படி விட்டு ரோட்ல சரி நம்ம எங்கன்னா கண் மறைவா போயிடலாம், கண் தேம் போயிடலாம் அப்படின்னு வந்தவங்க தான் சத்தியமான இங்க இருக்கிற கிரிவல பாதையில் இருக்கிற ஆட்கள். நீங்க சொல்ற அந்த யாசகர்கள் 20 பேர் 30 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். 2000 பேர் இல்ல 2000 பேர். இந்த விஷயத்துல என்ன நான் உங்ககிட்ட ஆரோக்கியம் இதுக்காக சொல்றேன். நான் மனசறிஞ்சு 4 வருஷமா நான் இதை பார்த்து நான் நம்ம உங்களுக்கு திட்டுவோம்னா குடிச்சிட்டு வந்து வரவங்களை திட்டுவேன். ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு என்ன தெரியுமா இருக்கும், நம்ம அவங்க திட்டுறோம் இந்த வேதனையில குடிச்சாங்களோ பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்து இது சந்தோஷமா இருந்துட்டு ஒரு பைக்ல பொண்டாட்டி பிள்ளைங்க போகுது, ஒரு பேர குழந்தைங்க போகுது, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வலி இருக்கும். நம்ம பேர பிள்ளைங்க வராதா, எதாச்சியாவது நம்ம பேர பிள்ளைங்க நம்ம பொண்ணு பிக்கா கிரிவல வராதா, இந்த மாதிரி வழியில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் இது யாசகம் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. 20-30 பேர் கொஞ்சம் தன்னால சுத்தமா முடியாதவங்க, அந்த 20-30 பேர் கூட கை கால் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க காலகட்ட சூழ்நிலை என்னுடைய இந்த நேரத்தை கழிக்கணும், இந்த காலத்தை கழிக்கணும், கண்ணை மூடின்னு இப்ப இவங்க எல்லாருமே வேண்டிக்கிறது, நான் உட்பட வேண்டிக்கிறேன்னா பெருசா ஆகணும், அப்படி ஆகணும், இதாகணும், அப்படியே இவருக்கு ஆசிரமம் கட்டணும்னு யோசிக்கிறாரா, இவரு பெரிய மடாதிபதி ஆகணும், எதுவுமே கிடையாது. சாப்பிட்றோமா தூங்குறோமா கண்ணை மூடி தூங்கினா தூக்கத்திலேயே இறந்துடணும், ஒன்னே ஒன்றுதான் யோசிக்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாதா. நான் இவங்க எல்லாருமே கலாய்ப்பா திட்டுவோம் போவோம், ஆனா இவங்க எல்லாருக்குமே என்ன தகுதி இருக்குன்றது எனக்கு தெரியும். அந்த ஒரு இது எனக்கு தெரியும். அதனால அந்த வார்த்தை மட்டும் அதுக்கு விளக்கத்தை நான் சொல்லலாம். ஏன் அந்த வார்த்தை சொன்னோம்னா இது உங்களுக்கு உண்படுத்துவதற்கோ இல்ல ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் இவர் நடத்துற நாடகத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது வந்து அந்த ரேஞ்சில் நான் சொன்னேன். அதாவது வந்து இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பழக்கம் வர்றாங்க, இவருக்கு வர்றாங்க, வெளியிலிருந்து வர்றாங்க பார்த்தீங்களா, வெளியிலிருந்து வர்றாங்க பார்த்தீங்களா, சன்னியாசி ஆகணும், இவருடைய அருள் பெறணும், பகவான சந்திக்கணும்னு வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபில்டர் மட்டும் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு இந்த ஃபில்டரை தாண்டினீங்கன்னாக்க இந்த இடத்துல பெட்ரோல் ட்ரை ஆகி போயிடும், புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுக்கு ட்ரையான வண்டி போகாது, வண்டி போனாதான் அடுத்த ரவுண்ட் இருக்கிறவங்க சரி, அடுத்த ரவுண்ட் இருக்கிறவங்க தான் உண்மையான சரி. அப்ப இந்த ரவுண்ட் இவங்க இல்ல அவரு வச்சிருக்கிற சமாச்சாரம். அதனால இவங்க வந்து நீங்க யாசகர்கள்னா இவரு கொச்சைப்படுத்துவதற்கோ ஒரு விஷயம் பேசுவதற்கோ ஆமா சிவபெருமானே. அதனால அதனால இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவத்தை அழிக்கணும்னா அந்த இடத்துல ஒரு விளையாடல் நடத்தணும். அந்த விளையாடல் நடத்தணும்னா சொன்னீங்க பார்த்தீங்களா 2000 பேருக்கு வந்து
எல்லாருமே சுத்தமாக சன்னியாசியும் கிடையாது. அதே சமயத்தில் அது இருக்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு ஃப்ராடு சமாச்சாரம் பண்ணுறவங்களும் கிடையாது. நடுவில் இரவு பண்ண மாதிரி வச்சாப்ப உண்மையானவங்க கண்டிப்பாக விளையாட்டை நடத்துவதற்குண்டான விஷயம் இப்போ நான் வரையில் பேசிட்டு இருந்த விஷயம் அதை நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன். சரிங்க. மணி 2 இருக்கு. உப்பு உதச்சாரு எனக்கு சுக்காது ஏங்க சார் அப்படியே கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறாரு. பார்த்தா நல்லா ருத்ராட்சம் நிறைய போட்டுருக்குறாரு, எல்லாம் தான் பண்ணிக்கிறாரு. அப்புறம் எங்கள் நாங்கள் வந்தால் ஒழுங்காக நேரத்தில் படுத்துட்டு நாங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவோம். இதெல்லாம் படுக்கூடாது. சுடுகாடு பூச பண்ணுறியா அப்படின்னு நீ கேட்டாரு. சுடுகாடு பூச பண்ணுற என்ன அவருக்கு தான் தெரியுங்க, அந்த லைன் போகிறது தான் தெரியும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரே விஷயம் நீங்க கொடுத்ததை நாங்க வாங்குறோம். அந்த சமஸ்யா அதுக்குதான் வந்துருக்கேன். அங்க போடுறாங்க அதோட ஈரோடு. அப்ப அதை சந்திச்சு வந்ததுனால நீங்க இது வந்து என்ன வரைய பேசிட்டு வரோம், இந்த சமூகத்தை பேசிட்டு வரல. அப்ப இதுல நானே நீங்க சுத்தி வளர்ச்சி சொன்னீங்க. இப்போ நீங்க நம்ம விரிவா பேசும்போது தான் நீங்க சுத்தி வளர்ச்சி சொன்னீங்க. இது வந்து தீவுடைய திருவிளையாடல் எல்லாருமே கையை வாங்குவாங்க. இப்போ நம்ம ஷார்ட்டா பேசிட்டு போயிட்டா வச்சுங்க, இந்த 5 பேரும் நம்ம ஷார்ட்டா பேசிட்டு போயிட்டா இவர் எங்க தாத்தா அம்மா ஓப்பனா சொல்றேன், இவரு பெருசு நான் கலாய்க்கிறேன். எங்க தாத்தா மாதிரி எங்க தாத்தா கிட்ட நான் எப்படி பேசுறனோ எங்க தாத்தா கிட்ட இவரு அளவு கூட உரிமையா பேச மாட்டேன். தாத்தா வந்தா சும்மா ஒரு அளவுக்கு பேசுறேன். இவங்கெல்லாம் சும்மா ஏன்னா நாங்க வர கொஞ்ச நேரம் இவங்க வந்து எதிர்பார்க்கணும் சாப்பாடு வருமா வராதான்னு கிடையாது. இன்னைக்கு தான் பேசலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வரக்கூடிய விஷயங்கள் செய்யணும் சாமி. நான் சொல்றது என்னன்னா இது வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸு இது பண்ணதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் சமாச்சாரம் இருக்கலாம் கிடையாது. ஒரு சேவையை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த சேவைங்கிறத விட சேவை அப்படிங்கிறதோட எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, லோக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, இருக்கிறாரு. இங்க நல்லது கிட்டதெல்லாம் தெரியும். உண்மையான சன்னியாசிகளுக்கு அறங்காவலராக இவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு புரியுதுங்களா? அதை பார்த்துட்டு வரும்போது பெரிய வேணுங்களா சாப்பாடு கொடுப்பாங்க போயிருவாங்க. இல்லையா போன் அடிச்சா நோட் பண்ணுவாரு வாங்கிட்டு வந்துரு. வேற ஏதாவது பிரச்சனையா இங்க வேணா கூப்பிட்டு யாராவது இந்த இது பேசலையே உண்மை அதுதானே. ஒரு விஷயம் சொல்லிட்டுமா ஒருத்தர் இருக்கிற சொல்லிட்டு வண்டி வரை அண்ணன் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன கேட்டீங்க, அவர் உள்ள போய் சாமி போனோன்னா அவர் ஏதாச்சும் சந்திக்கிற வாய்க்கு அவரு கொடுத்தாருன்னா அவரோட ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அலவுட் பண்ண மாட்டாரு. அவர் சாப்பாட்டை மட்டும் வாங்கி சாப்பிட சரியா போயிடும். டொனேஷன் அனுப்பிட்டு போட்டு வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடு. இது அவர் கொடுக்குற சாப்பாடு இல்லை, அது அவர் கொடுக்குற மருந்து உடனே நீ அதை செஞ்சால் சரியாச்சுன்னா வா இல்லை போ சந்திக்கிற மாதிரி பாரு அவர் கூட போகணும். இருவரை பாருங்க அவர் சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போனது. அப்படி வந்து சாப்பிட்டு தேவையாகி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் செலவுலாம் இருக்கிறாங்க. இது நம்புவீங்களா? நம்புவீங்களா? இது அனுபவத்தை பார்த்த விஷயம். அப்போ அந்த மாதிரி நான் செக் பண்ணுவேங்க. நீங்கள் வந்து ஒரு பார்த்துட்டுனா அது டைம் செக் பண்ணுவேன். சரி இப்போ வந்து ஏதாவது ஒன்று வாங்கலாமான்னு பார்ப்பேன், அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு டீ சாப்பிடுன்னு சொல்லுவேன். அது வந்து அனுபவத்தில் பார்த்தா அடுத்த நிகழ்வு என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். நடந்துச்சுன்னா அதை கேட்டால் அப்படியே பூச்சா பண்ணுது. புரியுதுங்களா? நீங்க சொன்னதுனால சரிங்களா? அதனாலதான் பாருங்க நடுவில் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு விடையும் நானும் சொல்லிட்டேன். அந்த காலகட்டத்தில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து அது பிறகு இதே வார்த்தை வந்து சொல்லி 48 நாள் நிறைய 48 நாளுக்கு ஆமா அவனை நீ கேமரா எடுத்துக்கோ.
வேற வேலையே கிடையாது கேமரா கொடுங்க. எவ்வளோ தான் கேமரா பிடிச்சி ஓ போயிட்டு போ. எவ்வளோ நேரம் தான் கேமரா இப்படியே பிடிச்சி கிடப்பது எனக்கு கொஞ்ச நேரம் கேள்வி குத்தியா ஒரு லெமனு கொடுத்துருப்பா. ஏப்பா ஜாவரியா கொடுக்கலையாப்பா ஜம்பா ஜம்பா தாத்தா காலி கொடுப்பா. காலி ஆயிடுச்சுன்றாங்க. ஸ்வீட் காலி ஐயா. ஏன் ஒன்று தான் வாங்கிட்டீங்களா அப்புறம்ண்ணா? யாரு நீ பாத்தியா நீ? ஆமா. நீ தான் கேமரா இப்படி பார்த்துட்டு இருக்கிற, நான் எங்க உட்காந்து பார்த்தேன். கேமரா தெரியுது, நீங்க வாங்க. எதுக்கு தெரியல? தெரியுது கேமரா இப்படியே சொல்லி இருக்கு. கடுக்க வந்தா தான் எனக்கு கரெக்டாக கொடுப்பாரு. நாங்க தெரியுது ஐயா, நீங்க வாங்கினது. இதெல்லாம் காணாது எங்களுக்கு. சும்மா புளிச்சாதா சாப்பாடு வாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வாங்க விட்டுருங்க, வாங்காதீங்க. வாங்காம விட்டுருந்தோம். யாருக்கும் லீவ் சார் இன்னைக்கு. சாப்பிட்டீங்களா சார்? வீட்டுக்கு வந்தீங்களா? சரி சரி. நீங்க போடுற வணக்கம் பார்த்தா நீங்க தான் சிஎம் வேட்பாளர் போடுறது. ஓட்டு போட்டுருங்க. யாருங்க? நம்மளுக்கு என்ன எங்க போடணும்? அங்கதான் போட்டுருங்க. அங்கனா எங்க? அங்கதான் ஓடிச்ச வாட்டில அங்கே போட்டுருமா? அங்கே போட்டு ஆயிடுச்சு ஐயா. அது தேங்க்யூ. பரவாயில்லையே. பக்கத்துல சாப்பிடுங்க. சாப்பிட்டா ஒண்ணு காணலையா? நீங்க அதனால முடிவுல போறாங்க. ஆமா. யார் போடுறது? நாங்கள் ஒரு 3 ஊர் போகிறோம். இந்த வெயில உட்கார முடியலங்க. நீங்க என்ன எங்க வரையும் எது போய் கிடைக்குதோ மனித எத்தனை தேயில குளிக்கிறது தண்ணி பூரா காலி போடுறது நீங்க தான். இப்ப தாங்க முடியல. கொல்லிமலை சில்லுன்னு இருக்குமா? கொல்லிங்க இருக்கா? அதான் நீ கிளம்பி வச்சு 6 மணி ட்ரெயின். கொல்லிமலைக்கே போதா நான் ட்ரெயின்ல? இல்ல இல்ல சேலவி சேலம் பஸ்ல. பஸ்ஸுங்க. ஆமா 70 ரூபா. நல்லா கூலிங்கா இருக்குமா? ஏற்காடு கொல்லிமலை எல்லாம் அந்த மாதிரி இல்ல அதுக்கு கோடி போய் நான் ஒரு 7 இடத்துக்கு போறோம். ரொம்ப ஈட்டா கொட்டினா நம்மளுக்கு தான் பாம்பு பிடிக்கும். ஐயா போட்டு விட்டுமா? வாங்கி வச்சுக்க, நான் நைட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஸ்கூல்ல எதனா வாத்தியார் இருக்கீங்களா? ஸ்கூல்ல எதனா வாத்தியார் இருந்தீங்களா? வாத்தியார் இருந்தீங்க?
இல்லைண்ணே நான் சொன்னேன் நான் வாத்தியார் இருந்தா சொல்லலாம். மோடியே இறங்கிட்டு அப்புறம் நம்ம அப்புறம் அடுத்த தலைமுறையை வைக்கணும் நம்ம போடுறாங்க. இன்னுமே அதே இருந்தியா? சொல்லு தாத்தா, நீ பேப்பர்லாம் படிச்சு நீ இது பண்றத பார்த்தா நீ இன்னும் உங்களுக்கு பின்னாடி பாட்ஷா மாதிரி ஏதோ மாணிக் பாட்ஷா கதையா இருக்கும் உங்களுக்கு. கதையை கேட்டா அவர் பின்னாடி மியூசிக்லாம் போட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் நடந்து வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. சொல்லு என்ன வரல, என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லுங்க. பாண்டிச்சேரியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது போல எல்லாம் வருங்கால தலைமுறை நம்புமா. சரி தாத்தா, நீ பாண்டிச்சேரியில் என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருந்த பாண்டிச்சேரியில்? நம்ம சாப்பாடு பக்கம் என்ன பண்ணிருந்த பாண்டிச்சேரியில்? என்ன பண்ணிருந்தோம் லெமன் சாதம் சாப்பிடு. பார்க்குறேன் 6 மணிக்கு தான். சரி சரி சரி, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது பார்த்து. பக்கமே வரல. வேகமாக எப்படி போக முடியும்? ஆமா தாத்தா, தெரியாதா சித்ரா பௌர்ணமி எப்படி இருக்குங்க? ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன் சித்ரா பௌர்ணமி. முதல்ல 2 நாள் போயிடுது. அது போனதுனால அன்னைக்கு ராத்திரி ஒரு பைசா கூட அவங்க கூட்டத்தில் எப்படி காசு எடுத்து கொடுக்க முடியுமா அவங்களால? அவர் நின்னா நந்து நிறுத்துவாங்க. சரி சரி கையை நிட்டா மீட்டிங் ரெடியில் அந்த காசு அப்போ சரி, அது தெரியுதுல உங்களுக்கு. சாதா போகிறேன். சரி சரி சரி. அந்த வழியில் சித்ரா பௌர்ணமியானா என்ன பண்ணுங்க, யாரும் கிரிவல பாதையில் உட்காராதீங்க. பைபாஸ் ரிங் ரோட்டில் உட்காருங்க. அங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக காசு கீஸ் கொடுத்து இதுவாக இருக்கும். ரிங் ரோட்டில் பைபாஸை சுற்றி பைபாஸில் உட்காருங்க. அப்போ தான் பொறுமையாக போகிற வரவங்க காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் கும்பலாக உட்காந்தா தெரியாது அவங்களுக்கு. முடியாதா? அந்த தேடி தான் வந்து கொடுக்கணும். சரி சரி, நான் போயிட்டு வரேன். டைம் ஆகுது. தம்பி படிக்கிறாமா? அவர் நேற்று வந்தாரு. நேற்று வந்தாரா? நேற்று நீ அங்கே போனேன். பின்ன முன்னாடி உட்காந்து சின்ன பையன், இது பெரிய பையன். எல்லாம் ரொம்ப பூச்சி போகுது. பெரிய பையன். அவன் சின்னவன், நேற்று வந்தவன். நேற்று வந்தவன் சின்னவன், இன்னைக்கு வந்த பெரியவன். வெள்ளம் பேர் சொல்றான், உன்னை செருப்பு போட்டு இறங்கடான்னு. இதெல்லாம் போடுறவன கேட்காம நின்னான். ஆமாயா, சின்ன வயசுலாம் இளம் தோல் சேர்ல தானே உட்காந்துக்கிறப்ப. ஆனால் நீ மட்டும் எங்கன்னா நடந்து போய் பாரு. சாப்பாடு வாங்கி அப்பா எங்க சரி கிரிவலம் போவியா? சரி போயிட்டு சாப்பாடு வாங்கி என்ன எட்டி எட்டி பாத்துங்கிற? மோர் குழம்பு.
திறந்து கொடுன்றாரு. கெட்டாது பாரு. ஏன் தாத்தா சத்தம் இல்லாம பேசுங்கிறா? என்ன வாட்ச் பாக்கெட்ல வச்சுக்கிறா? டைம் வேஸ்ட் ஆயிடுனா? சரி சரி பத்திரம் வேஸ்ட் ஆயிடு போகுது, பார்த்துக்கோ. வேஸ்ட் ஆயிடு போகுது. என்ன வேலை இருக்காரு? ஆறு அடிட்டு காதல் இல்லையா? பைக்கத்தில் இருக்காரு. ஓம் நமச்சிவாய். வாங்க எல்லாமே. அவருக்கு என்ன அதெல்லாம் ராஜா மாதிரி இதாக இருக்குல்ல பாதையில். ராஜாவா இல்ல குதிரை வண்டி குத்து தலையில கீழே போட்டு ரவுண்ட் அடிச்சு நிறுன்னு சொல்லணும். நமச்சிவாய். 2 வெள்ளை சாதம் கொடுறான். 2 வெள்ளை சாதம்பா. போடு. டேய் ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலை இருக்காரு. வெண்டி கிண்டி வாங்கி போடுங்க. வெண்டி உனக்கு என்ன தேர் மக்கள் நீ வாங்கி எங்க போறாரு அவரு? ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போவோம். சரி போறப்ப பாத்துக்கலாம். பிஸ்கெட்டா எதுக்கு? நீ சாப்பிட அப்புறமா இருக்கிற நேரத்துக்கு. சரி அத்தா பிஸ்கெட் கொடுக்குறாரு. எவ்வளோ எலுமிச்சு மாட்டீங்க? நான் காசு கேட்கல சாமி உன்ன. காசு கேட்க தேவையில்ல, குடுக்கத்து என் கடமைல்ல. சரி சாமி. இந்தாக்கா என்ன சரி வச்சுக்கா. வண்டி வந்து பார்த்து வா. தண்ணி ஒன்று கொடு. தண்ணி ஒன்று கொடுத்துறேன். எலுமிச்சுமா நேத்தே காசு கொடுத்துருப்பேன். சரி சாமி. சில்லறை எடுத்துன்னு வரல நேற்று. ஒரு நாள் பார்த்துட்டு வரீங்களா? நேற்று வந்து ஒரு சின்ன பையன், நீ பெரியவர். பார்த்த வண்டியில வேகமா போனீங்க. ஆமா ஐயா, நேற்று வந்து ஒரு சின்ன பையன், இன்னைக்கு வந்தவர் ஒரு பெரியவர். ஒன்று லெமன் சாதம் போட்டு மோர் குழம்பு. சாமி நல்ல தூக்கம். 12 மணிக்கு படுத்தேன். 2 மணி வரைக்கும் பரவாயில்லையே. இன்னே உங்களுக்கு தூக்கம் வருது. அன்னதானம் பண்ணவங்களும் நல்லா இருக்குன்னு கேட்டீங்க. அதெல்லாம் ஒரு வரம் தெரியுமா? தூக்கம் எந்த சூழ்நிலையும் வராது. சின்ன குண்டூசி சத்தம் கேட்டா கூட தூக்கம் வராது. சின்ன அப்படியே இதுனா கூட தூக்கம் வராது. தூக்கம் வராது, கலைஞ்சிடும். சின்ன சவுண்டு கேட்டா கூட அப்படி டக்குன்னு எழுந்துப்பேன். அதான் ஒரு வரம். எவ்வளவு சத்தம் கேட்டாலும் நம்ம தூங்குறதுக்கு. ஆமா, இவரு என் பெரிய பையன், எனக்கு வந்து ஒரு சின்ன பையன். ஓம் நம சிவாய. வணக்கம். மாமா ஆமா, நீ லீவு அப்படிங்களா?
செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கு. ஓ என்னதான் பண்ற நீ? அங்க நின்று வேடிக்கை பாக்குற, அப்புறம் அதான் நின்று வேடிக்கை பாக்குற. கடைசி அதை இன்னும் யோசிச்சுனே இருக்கிறியா? சாப்பிடலாமா வேணாமா? என்ன வாங்கலாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்ன விடுறேன் நானே? நல்ல குடிச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேற எந்த வேலையுமே செய்யலையா? ஜாலியாக இருந்தீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமும் ஆகல. சரி, என்ன வேலை தெரியும்? இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு கிடையாதா? இல்லை, நான் இது வரைக்கும் வேலையை செஞ்சது கிடையாதா? பிறந்ததுல இருந்தேவா? அப்பா அம்மா கூட போய் எதுனா வேலைக்கு போகணும்னு சொன்னது கிடையாதா? அப்போ நல்ல வீடு, வசதியான வீடு, நல்ல சாப்பாடு, நிறைய வசதி இருக்கு. வசதியான வீடா? அப்போ எப்படி சாப்பிட்டீங்க? தனியாகவே இருந்தீங்களா? அப்பா அம்மா கூட இல்லையா? அப்பா அம்மா இருந்தாங்களா? செத்து போயிட்டேன். எந்த வயசுல? சின்ன வயசுலவா? அண்ணன் தம்பி? தனியா நீங்க தான் அப்படியே எங்கன்னா கிடைக்கிறது சாப்பிட்டு இருப்பீங்க. நல்லா குறிச்சில்ல. திருவண்ணாமலை இப்போ சாப்பாடு போடுவாங்கன்னு யார் சொன்னது? யார் சொன்னது? அப்படியா? அங்க சாப்பிடாம பசி பட்டினியில இருந்தீங்களா கள்ளக்குறிச்சியில? சரி சரி சரி, சாப்பிடுவோம். வணக்கம் வணக்கம். சாப்பிட்டாரா அவரு? சாமி ஒண்ணா மோர் குழம்பு. ஆமா. இன்னொன்னு வந்து எலுமிச்சை சாதம், லெமன் சாதம். ஒரு 2 குத்துறாடே தாத்தா. எங்க ஆறு அடிக்கிற காது கிட்ட அச்சா கூட எந்திரிக்க மாட்டேங்க பொழுது. ஓம் நமச்சிவாய். ஒரு லெமன் சாதம் போடுங்க. உங்களுக்கு ஒண்ணா ரெண்டா? ஒண்ணா ரெண்டா? ஒயிட் ரைஸா? ஒயிட் ரைஸ். மோர் குழம்பு லெமன் சாதம் ஒண்ணா ரெண்டா? ஓம் நமச்சிவாய். ஊருக்கா? ஓகே பாய் பாய். சாப்பாடு பட்னியா? அதுல இருந்து டிஃபனே வரல. சரி, ஆமா பெரிய பெரிய. சரி வரமா? அங்கிருந்து வண்டி எடுத்து வாங்கி போறாங்க. அங்கேயா நீங்க வாங்கி ஓட்டு பத்துனா? தூரமா நினைப்பேன். என்னையே நினைச்சுக்கிறேன். எலுமிச்சை சாதம். சாப்பிடு, வெயில்ல உட்காந்துக்கிற நீ சாப்பிடு. சாப்பிடுறது அங்கே கொடுத்து சாப்பிடுங்க.
பிஸ்கெட்டு நீ சாப்பிடு. நான் உனக்கு அன்பா தரேன். அது வேணாமா? போயிட்டுமா? போயிட்டு வா. பாய். எல்லாருக்கும் பாய். Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala Mena Ahame Ninaipavar Agathai Verarupai Arunachala, Azhagu Sundaram pol Agamum Niyutru Abhinamayirukom Arunachala, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala. Aham puham deetum, ahaguhai shirayai, amarvitaden kol Arunachala. Arikkavinayandadai ahathidil agilam படித்திடும் அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா, ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா, உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. என்னை அழித்திப்போர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா, ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா, ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா, ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணும்
அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சல கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நெய்ரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல கொடியில் செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சல கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜல ஜமல தீடருணாச்சல சாபாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போ